ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லோருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது துணியில் சரியாக அழுக்க போகலைன்னு. அது மட்டும் இல்லாமல் துணியில் ஒரு மாதிரி கெட்ட வாடை அடிக்குதுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று நம்ம துணி துவைக்கிற பவுட்ரு போட்டு நம்ம வாஷிங் மிஷினில் துவைக்கும் போது அந்த பவுடர்லாம் எல்லா துணியிலையும் போய் திட்டு திட்டாக ஒட்டிடுதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினில் நீங்கள் துணி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரம்மில் ஒரு முக்கால் அளவுக்கு நிரம்புற மாதிரி துணி போடுங்க. ட்ரம் ஃபுல்லாக நம்ம நிரம்புற மாதிரி துணி போடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா துணி என்னதான் நல்லா துவைச்சி எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா துணியில் சரியாக அழுக்கு போகாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி பேர்டு ஸ்மெல் அடிச்சுக்கிட்டே இருக்கும். வாஷிங் மிஷினில் நம்ம துணி துவைக்கிற பவுட்ரு போட்டு துவைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பவுடர்லாம் எல்லா ட்ரெஸ்லேயும் போய் திட்டு திட்டாக ஒட்டிக்கும் இல்லையா? அதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு பார்க்கலாம். நான் இதுக்கு என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்கிற பவுட்ரு ஒரு கிண்ணத்தில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி ஒரு சாக்ஸ்க்குள்ளே சேர்த்துக்கலாம். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாக்ஸ் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய கர்ச்சீஃப் எடுத்துக்கோங்க. அதுக்கு மத்தியில் கூட நீங்கள் இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். இப்போ நான் துணி துவைக்கிற பவுட்ரு சேர்த்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தூள் உப்புக்கு பதிலாக நீங்கள் கல் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கறதுனால துணியில் சீக்கிரமாக அழுக்கு எல்லாமே நீங்கிடும். இப்போ இதை நம்ம டைட்டாக நல்லா முடிச்சு போட்டுக்கலாம். நான் 2 முடிச்சு போட்டிருக்கேன். நீங்கள் கர்ச்சீஃபில் இந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கர்ச்சீஃபோட மத்தியில் இதை சேர்த்துட்டு டைட்டாக நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வாஷிங் மிஷினில் தண்ணி வரும் பார்த்திங்களா, அதுக்கு நேராக இந்த சாக்ஸை போட்டு விட்டுடலாம். இப்போ நம்ம வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிக்கலாம். நான் முக்கால் அளவுக்கு துணி போட்டிருக்கேன். ஸோ நான் தண்ணி அளவு 41 வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த தண்ணி அப்படியே டைரெக்டாக நம்மளோட சாக்ஸில் படும்போது அந்த உள்ளே இருக்கிற சோப்புத்தூள் எல்லாமே நல்ல தண்ணியில் கரைஞ்சி நொறையாக வந்துடும். சோப்புத்தூள் தண்ணியில் சரியாக கரையாததுனால தான் நமக்கு அந்த சோப்புத்தூள் துணியிலெல்லாம் போய் திட்டு திட்டாக ஒட்டிடுது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்ல நொறையாக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் துணியில் எந்தவித அழுக்கும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு புத்தம் புதுசாக துவைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேர்த்துருக்க சோப்புத்தூளும் துணியில் திட்டு திட்டாக ஒட்டி இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி காலியான வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் இல்லையா, அதில் ஒரு கத்தியை நல்ல நெருப்பில் சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த வாட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நைட்டு கரண்ட்டு போயிருச்சு, மெழுகுவத்தி இல்லை அப்படின்னா எல்லார் வீட்லேயும் நம்ம மொபைலோட டார்ச் லைட்டை தான் அப்படியே கவுத்தி வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கண் ரொம்ப கூசும். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் நமக்கே கண் ரொம்ப அதிகமாக கூசும். அந்த மாதிரி கண் அதிகமாக கூசுது அப்படின்னா சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம். நம்ம கட் பண்ணி எடுத்துருக்க வாட்டர் பாட்டில் இருக்குது பாருங்கள், அதை இந்த மாதிரி மொபைலோட டார்ச் லைட் இருக்குது பாருங்கள், அதுக்கு மேலே வச்சு விட்டுருங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல பல்ப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா பளிச்சுன்னு லைட் மாதிரியே இருக்கும். கண்ணும் நமக்கு கூசாது. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒயிட் கலர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா அதையும் கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அப்படியே பார்க்குறதுக்கு லைட் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். கண்ணும் நமக்கு கூசாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம்.
நாள் ஆக ஆக நம்ம வீட்டு பெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்து அடிக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க வந்து நைட்டு தூங்கும்போது அதில் யூரின் பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அதிகமான ஸ்மெல் இருக்கும், கிருமிகளும் நிறைய தங்கியிருக்கும். அதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டில் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். ஆப்ப சோடான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதில் நம்ம 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஆப்ப சோடா சேர்க்குறதுனால நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல ஒரு கிருமி நாசினி. இப்போ இது கூடவே நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம முகத்தில் பூசுகிற பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து என்ன பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ அதை சேர்த்துக்கங்க. இப்போ இதை நல்லா குலுக்கி விட்டுறலாம். எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுக்கங்க. இப்போ இதுக்கு மேலே நான் வந்து ஒரு கர்ச்சீஃப் வந்து போட்டு விடுறேன். இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் போட்டு விட்டுட்டு இதில் வந்து டைட்டாக ஒரு ரப்பர் பேண்ட் வந்து போட்டு விட்டுருங்க. இப்போ நான் வந்து இதை தூவி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி லைட்டாக தான் வரும், ரொம்ப அதிகமாக வராது. இப்போ இதை நம்ம வீட்டு பெட்டில் இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுறலாம். உங்கள் வீட்டு சோஃபாலேயும் இந்த மாதிரி கெட்ட வாடை வருது அப்படின்னா நீங்கள் இதே மெத்தட் வந்து சோஃபாலேயும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ நான் பெட்டில் எல்லா சைடும் நல்லா தூவி விட்டுட்டேன் பாருங்கள். நான் தொட்டு காட்டுறேன். இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஒரு துண்டை வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா உதறி விட்டுறலாம். எல்லா பக்கமும் துண்டை வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டி விட்டுருங்க. எல்லா பக்கமும் நல்லா தட்டி விட்டதுக்கப்புறமா கீழே வந்து ஒருக்கா நல்லா பெருக்கி எடுத்துருங்க. ஏன்னா நம்ம சேர்த்த பேக்கிங் சோடாவும் பவுடரும் பார்த்திங்கன்னா கீழே வந்து விழுந்திருக்கும். அதனால் ஒருக்கா நல்லா வந்து இந்த மாதிரி பெருக்கி அள்ளி எடுத்துருங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டு பெட்டு சோஃபாலெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த வித கெட்ட வாடையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற கிருமியுமே அழிஞ்சிருக்கும். நம்ம பவுடர்லாம் சேர்த்துருக்கனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ கடைசியாக இதுக்கு மேலே நீங்கள் வந்து பெட்ஷீட் விரிச்சிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம். வந்து பிகினராக இருக்கீங்க அப்படின்னா அப்பளம் பொரிக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா, கையில் வந்து எண்ணெய் தெளிச்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்கும். இனி வந்து அந்த மாதிரி பயப்படணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அப்பளம் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அந்த ஃபோர்க்கோட அந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற கேப் இருக்குது பாருங்கள், அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி அப்பளத்தை வந்து சொருகிட்டு அந்த லாஸ்ட்டாக இருக்கிற கேப்லேயும் சேர்த்து சொருகிக்கங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து அப்படியே அந்த ஃபோர்க்கை வந்து அந்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே முக்கிட்டாலே போதுங்க. நமக்கு ஈஸியாக அந்த அப்பளத்தை வந்து பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் பொரிக்க முடியுதுன்னு. கையில் வந்து நமக்கு எண்ணெய் தெளிச்சிருமோ அப்படிங்கிற பயமும் இருக்காது. நம்ம அப்பளத்தை வந்து திருப்பி வந்து எடுக்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்காது. இந்த மாதிரி ஃபோர்க்கில் குத்திட்டு நம்ம வந்து பொரிக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாங்க. கையில் எண்ணெயும் தெளிக்காது, நம்ம எடுக்கிறதுக்கும் கஷ்டப்படவே தேவையில்லை. அப்படியே நம்ம ஃபோக்கை மட்டும் உள்ளே விட்டாலே போதும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நான் வந்து கோதுமை மாவு பாக்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற பொருள் வந்து இந்த மாதிரி கவரில் எடுத்து யூஸ் பண்ணும்போது பாதி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாதி இருக்கும் பட்சத்தில் அதை வந்து டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு வைப்போம். நம்ம வீட்டில் ரப்பர் பேண்ட் இல்லை அப்படின்னா இதை ஏர் டைட்டாக எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த கவரை வந்து இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நல்லா மடித்து விட்டுருங்க. இப்போ இந்த கவரை பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே இருந்து இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா டைட்டாக மடித்து விட்டுட்டு முன்னாடி வந்து நம்ம முக்கோண ஷேப்பில் மடிச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பின்னாடி எடுத்து நல்லா உள்ளே வந்து சொருகி விட்டுருங்க. அவ்வளோதான். நம்ம வந்து இந்த மாதிரி பாதி மாவு இருந்துச்சுன்னா ரப்பர் பேண்ட் போடணும்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். நல்ல ஏர் டைட்டாக இருக்கும். இப்போ நான் கவுத்தி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் கூட மாவு வந்து சிந்தவே இல்லை. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.